ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் கனவா மீன் வாங்கியிருக்கேன். இங்கே வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, பீலி கணவாய். இங்கே பாருங்க, கனவா மீன் வாங்கியிருக்கோம். இந்த கனவா மீனை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னா, இங்கே பாருங்க, இதுக்குள்ளார இருக்கிற இதை இப்படி எடுத்துக்கணும். இதில் ஒரு மை இருக்கும். இங்கே பாருங்க, இந்த மையை நம்ம இப்படி எடுத்துட்டு இந்த தலையில் ஒரு பல்லு இருக்கும். இங்கே பாருங்களேன், இப்படி பிதுக்குன்னா இந்த பல்லு வந்துடும். இதே நம்ம சுத்தம் பண்ணிட்டு இதை நம்ம எடுத்துக்குவோம். அப்புறம் இங்கே பாருங்கள், இதுக்குள்ளார ஒரு பீலி இருக்கும். இந்த பீலி இதை எடுத்துட்டு நம்ம உள்ள நல்லா கை விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்களேன், உரிச்சா நல்லா வெள்ளை வெளியேன்னு வரும். பாருங்க, இவ்வளோதான் நம்ம கனவாவை க்ளீன் பண்ணுறது. இதுக்குள்ளே நம்ம விட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நல்லா வெள்ளை வெளியேன்னு இருக்குது. பார்த்தீங்களா? இதை நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டித்தரேன், எப்படி கிரேவி வைக்கிறதுன்னு காட்டித்தரேன். நீங்களும் இது மாதிரி பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் கனவாயை அழகாக இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா கட் பண்ணிட்டேன். இதை நம்ம அப்படியே குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேவி பண்ணலாம். நம்ம தாளித்து விட்டு இது பண்ணும்போது சீக்கிரம் வேகாது கனவாய் எப்போவுமே. அதனால் குக்கரில் 2 விசில் விட்டுட்டு நம்ம எடுத்து நம்ம செய்வோம். இங்கே பாருங்கள், கனவாவை நல்லா குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், 2 பட்டை, 2 கிராம்பு, சோம்பு, இவ்வளோதான் பொரிய விடுறேன். பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறேன், 2 வெங்காயம், அது போடுறேன். கருவேப்பிலை, போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். ஏன்னா இதில் கேஸ் இருக்கனால கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா பச்சை வாடை போக வேக வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணலான்னா, நான் மட்டன் மசாலா போடுறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். பாருங்க, நல்லா வதக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கரம் மசாலா, நான் அது சின்ன ஸ்பூன் தான், ஒரு 3 ஸ்பூன் போட்டேன். அப்புறம் சோம்புத்தூள், இங்கே பாருங்கள், கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் சோம்புத்தூள். நல்லா வதக்கிட்டு தக்காளி அரைச்சதை கொஞ்சம் இதை வதக்கலாம். தக்காளி ஊற்றி வதக்கிட்டேன். அப்புறம் கனவா போட்டுக்கலாம். வேக வச்ச கனவா. இங்கே பாருங்க, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மசாலாவுக்கு தேவையான, நம்ம கனவாவுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. பாருங்க, மசாலாவெல்லாம் போட்டு நல்லா வதக்கி இருக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும். அப்போ கொஞ்சம் இது ரெடி பண்ணலாம். பாருங்க, இந்த அளவு இதாக இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம், நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன்.
எவ்வளோ அழகாக நம்ம கனவா ரெடியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? பாருங்க, சூப்பராக ரெடியாக இருக்கு. கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். கடைசியாக கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம கனவாவை ரெடி ஆகியாச்சு. பாருங்கள், சூப்பராக நம்ம கனவா ரெடி ஆகி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்களும் எல்லோரும் கனவா சாப்பிடலாம். பார்த்தீங்களா, நம்ம சூப்பராக நம்ம கனவா ரெடி ஆயிடுச்சு.